கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இபாதத்தை தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு சூறாவை பற்றி பார்க்க போகிறோம். சின்ன சூறா தான். தினமும் இந்த சூறாவை 7 முறை ஓதிவாங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வின் முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கவலை அவங்களுடைய பிள்ளைகளை எப்படியாவது நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் கமெண்ட்டில் பார்க்குறீங்க, எங்களுக்கு இப்போ எக்ஸாமுக்கு எழுத போகிறாங்க, அவங்களுக்காக துவா செய்யுங்க, அவங்க படிச்சுறது மறந்து போயிடுது, நல்லா தான் படிக்கிறாங்க, நாங்கள் டியூஷனுக்குலாம் படிக்க வைக்கிறோம், இருந்தாலும் என்ன பண்ணுறதில்ல, அவங்களுக்கு நல்ல மார்க் வரதில்லைலாம் சொல்லி நீங்கள் வஜிஃபாக்கள்லாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக அதையும் சேர்த்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதே நேரத்தில் நிறைய பேர் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பேச்சை கேட்குறதில்ல, ரொம்ப கோவப்படுறாங்க, சொன்ன பேச்சே கேட்காம அவங்க ஃபோன்லேயே தான் இருந்துட்டு இருக்காங்க. அதில் வளர்ந்தவங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க. பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, எங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்கலாம் சொல்கிறீங்க. இது எல்லாத்துக்குமே நமக்கு மார்க்கத்தில் சொல்யூஷன் இருக்குது. நம்ம பார்க்கும்போது அறிஞர்களே சொல்கிறாங்க, முதல்ல நீங்கள் உங்கள் குழந்தைகள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட நடந்து கொள்ளுங்கன்ட்டு. முதல் விஷயமே அதுதான். நாம் அவங்க நம்ம பேச்சை கேட்கணும், மதிக்கணும்னு நம்ம நினச்சோம்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சண்டை போடாமல் மதிப்பாக ஒவ்வொருத்தவங்களும் அன்பாக நடந்துக்கும் போது அந்த குழந்தைங்க நம்மள்ட்ட அன்பாக தான் வளருவாங்களாமா. அப்படி அன்பாக வளர்றவங்க என்றைக்குமே நம்மளே என்ன பண்ண மாட்டாங்க, தூக்கி வீச மாட்டாங்க. அதே மாதிரி படிக்கிறத பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி திறன் இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தில் சோதனை கொடுத்துருப்பான். ஒரு குழந்தை நல்லா பேசும் ஆனால் படிக்காது, ஒரு குழந்தை வாயே திறந்து பேசாது, அப்படி அமுக்கமாக இருப்பாங்க ஆனால் நல்லா படிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கும் நடுவில் ஒரு திறமைகள்லாம் பார்த்திங்கன்னா மாறுபடும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நாம் அதிகமாக எதிர்பார்க்காட்டாலும் சரி, நம்ம குழந்தைகள்ட்ட என்ன எதிர்பார்ப்போம், ஒரு ஆவரேஜாவது கடைசிக்கு என்ன பண்ணும், இவங்க மார்க் வாங்கணும்னு நம்ம நினைப்போம். அதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ரப்பி ஜித்னி இல்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்ரை அவர்களுக்கு அதிகமாக கற்றுக் கொடுங்க. இது பார்த்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன்ட்ட போய் பேசும்போது ஓதிட்டு போனாங்க. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயந்துக்கிறாங்க, என்னுடைய பேச்சு ஃபிரௌனுக்கு புரியலைனாவோ இல்லை ஏதாவதுனாவோ அவன் என்ன பண்ணிடுவான், என்னை வெட்டி போட்டுருவான், அவனே அவனை இறைவன்னு சொல்லிட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் அல்லாஹ் தான் இறைவன்னு நான் சொல்கிறக்கே எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு போகிறாங்க. அப்போ இதை கேட்குறாங்க, என்னுடைய நாக்கில் இருக்கக்கூடிய முடிச்சுகளை எல்லாம் அவிழ்த்து என்னுடைய அந்த அறிவை அதிகப்படுத்திக்கூடிய ஆளான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா நம்மளால் படிச்சிருந்தாலும் நம்ம ஒப்பிக்கிறதுக்கு நமக்கு ஒரு திறமை வேணும், அதை ஞாபகப்படுத்தி எழுதுறதுக்கு ஒரு திறமை வேணும். அதை தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எனக்கு தெரிஞ்சாலும் நான் எத்தி வைக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும், அந்த திறமையை கொடுக்க சொல்லி கேட்டாங்க. அதனால இதை கற்றுக் கொடுங்க. என்னதான் கற்றிருந்தாலும் அவங்களால நல்ல மார்க் வாங்க முடியாமல் இருந்தால் இனிமேல் என்ன பண்ணுவாங்க, அவங்க வாங்குவாங்க. அதே நேரத்தில் மூன்றாவதாக ஒரு விஷயம், நீங்கள் தீன் விஷயத்தில் வழிகாட்டுங்க. குழந்தைகளை நம்ம படிக்கிற காலத்தில் நம்ம என்ன பண்ணுறதில்ல, தீன் விஷயத்தில் வழிகாட்டுறதில்ல. நம்மளுடைய ஜென்ரேஷன் எப்படி வளர்ந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாமெல்லாம் மதரசா போய் தான் வளர்ந்தோம். ஆனால் இப்போத்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா மதரசான்னு சொன்னால் 6th ஸ்டாண்டர்ட் பிள்ளைய கூட சொல்லுது, இல்லை எங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருவாங்க, ப்ராஜெக்ட் கொடுத்துருவாங்க, எங்களுக்கு படிக்கிறதே ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால பெற்றவங்க மதரசா கூட அனுப்புறதில்ல. நாம் தீனுடைய கல்வியை என்னதான் வீட்டில் உட்காந்து சொல்லி கொடுத்தாலும் சரி, அங்கே மதரசாவுக்கு போய் அங்கேருந்து கற்றுக்கிட்டு வளர்கிற மாதிரி வராது. நம்மள்ட்ட உட்காருவாங்களா, உட்காரவே மாட்டாங்க. இதே பள்ளிவாசலுக்கு போனால் அதற்குன்னு ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவங்க உட்காருவாங்க, ஓதுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் ஓதலையை மட்டும் சொல்லி தர மாட்டாங்க, சில பயான்கள் அமல்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, ஒழுக்கங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, ஸ்கூலுக்கு போனால் போதும், அதுக்கு தான் அவ்வளோ காசு கட்டியிருக்கோம், அதில் மார்க் வாங்கினா போதும் அனுப்பும் போது என்ன ஆகுனா, தீனுடைய கொள்கைகள் தெரியாமல் போகும். தீனுடைய கொள்கைகள் தெரியாமல் வரும்போது அந்த குழந்தைகள் நாளைக்கு என்ன பண்ணாதுன்னா உங்களை மதிக்காது. இதே தீனுடைய கொள்கைகள் தெரிஞ்சால் அம்மா எவ்வளோ முக்கியம், அத்தா எவ்வளோ முக்கியம், சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நம்ம போகிறது கூட நம்மளுடைய பெற்றவங்களுடைய மன திருப்தியில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு உங்களை கட்டுப்பட்டு நடப்பாங்க. அதனால் தீன் கல்வியும் புகுத்துங்க. அது போக நான் சொல்லக்கூடிய சூறா என்னென்னா சூரா அஸ்ஸம்ஸ். அந்த வஸ்ஸம்சி வலுஹாஹான்னு வரக்கூடிய அந்த சூறா இருக்குது பாருங்கள், அந்த சூறாவை நீங்கள் தினமும் 7 முறை ஓதி உங்கள் குழந்தைகளுக்காக துவா செய்துவாங்க. அவர்கள் படிக்காமல் இருந்தால் நல்லா படிப்பாங்க, அவங்க உங்கள் பேச்சை கேட்காம இருந்தால் நல்லபடியாக பேச்சு கேட்பாங்க, அவங்களுக்கு படித்து நல்லா இருக்காங்க ஆனால் வேலை கிடைக்காம இருந்தால் நல்ல வேலை கிடைக்கும். என்றைக்குமே அவங்க உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க, உங்களை மதிப்பாங்க, உங்கள் கண் முன்னாடி அவங்க உயர்ந்து வருவாங்க, அவங்க உங்களையும் சேர்த்து உயர்த்தி கொண்டு போவாங்க. இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி. நம்ம குழந்தைங்க நம்ம பேச்சை கேட்டு அவங்க நல்ல நிலைமைக்கு வந்தால் அவங்க நம்மளை விட மாட்டாங்கல்ல. அதனால எல்லா தாய்மாரும் நம்மளால முடியாத ஆசைகள் கனவுகளை கூட அவர்களை வச்சு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றுவான். அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் இதை பின்பற்றுங்க. கூட ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்க மேலே நீங்கள் சாபம் கொடுக்காதீங்க. நிறைய பெற்றவங்க குழந்தைங்க செய்கிற சின்ன சின்ன குறும்பு,
பொருள் உடைக்கிறதுக்கு கூட என்ன பண்ணுறாங்க, நீ விளங்காமல் போயிடுவேன், நீ அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன்னு சொல்லிடுறது. அதுக்கப்புறம் மற்ற நேரத்துலலாம் பார்த்துட்டு நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம சொல்லும் போது மலக்குமார்கள் ஆமீன் கூறிட்டாங்கன்னா அந்த குழந்தைகள் என்ன ஆயிரும், அப்படியே தான் போயிடும். எத்தனையோ பேர் வந்து சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா நான் வந்து ஒரு தடவை வீட்டில் தப்பு செய்யும் போது இப்படி சாபம் விட்டாங்க, அப்போ நான் கண்டுக்கல, ஆனால் இப்போ என் லைஃப்பில் நான் கஷ்டப்படுறேன், அது எங்கள் அம்மானால தான், அந்த சாபத்தினால தான் சொல்லிட்டு அந்த பிள்ளைகளே சொல்லுதுங்க. அஸ்தோஃபுல்லா. நீங்கள் மனசார விடாட்டினாலும் சரி அந்த மாதிரி சாபம் விடுறதை தவிர்த்திங்கனாவே குழந்தைகள் நல்லபடியாக வருவாங்க. இதை நீங்கள் கடைப்பிடிங்க. அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த வாழ்க்கையை குழந்தைகள் மூலமாகவும் கொடுப்பானாக. இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.